ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க நிலத்துலேருந்து பாணி. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர் லைஃப் மெமரிஸில் இருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய உணர்வுகள் அப்படிங்கிறது நமக்கு மேலிடும். இப்போ இந்த உணர்வுகளை வந்து சரியாக கையாள தெரியணுங்கிறது ஆப்வியஸ்லி அதுக்கு தான் நம்ம இங்கே பிறக்கிறோம்னு பாருங்களேன். இப்போ இந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தவே படுத்தாமல் அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான நோக்கத்தை நாம் இழக்கிறோம்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையை நம்ம சரியாவே வாழலைங்கிறது அர்த்தம். இதற்கு ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இன்னைக்கு உண்டான பதிவு அப்படிங்கிறது இருக்க போகுது பாருங்க. ஒரு ஹாவர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 50கள்ல வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன். நல்ல ஒரு பெரிய கம்பெனியில ஒரு பெரிய பொசிஷன்ல பயங்கர கை நிறைய சம்பளம் வாங்கி சூப்பரான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர். இவருடைய மனையாளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களும் ஒரு பெரிய கம்பெனில நல்ல ஒரு பதவியில அவங்களும் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஸோ கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நல்ல கணவன் மனைவிகள். சி கணவனும் மனைவியும். அ இப்படி தான் இவங்களுடைய லைஃப் போயிட்டுருக்கு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஹாவர்ட் இருக்கார் பார்த்தீங்களா? இந்த ஆம்பள. அவருனுடைய கம்பெனி வந்து ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டருக்குள்ள அவருக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, இவரு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படும்போது அது அந்த இடத்துல நடக்காது. இல்ல இவரு வந்து ஏதாவது ஒரு லைஃப் வந்து ரொம்ப மோனோட்டோனஸா போகுதுங்க. போர் அடிக்குதுங்க அவருக்கு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அவருக்கு வந்து லைஃப் போர் அடிக்குது. காசு எல்லாம் நல்லா வருது. வெறும் காச வச்சுட்டு என்னய்யா பண்றது? லைஃப் போர் அடிக்குது. இதுதான் அவரோட இது. அது அது வந்து அது ஒரு மாரி மென்டல் ஸ்ட்ரெஸ் அவருக்கு கிரியேட் பண்ணுது. வேலையிலயும் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத அவர்னால பார்க்க முடியல. இவங்களுடைய மனையாளினுடைய வேலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பயங்கரமான பிரஷர். அந்த வொர்க் பிரஷர் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகுது. இதனால அவர்களுடைய குணாதிசயமே அப்படியே மாறக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இப்ப தான் அந்த பார்டருக்குள்ள வர்றாங்க. அப்ப டெய்லியும் வந்து இவங்க அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ற மாதிரி இவங்களுடைய மனைவியினுடைய வேலையும் அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில தான் இவங்க இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறதுக்கு இவங்க வர்றாங்க. இந்த ஹாவர்ட் வர்றாரு. வந்தோனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க பாட்டுக்கு டக்குனு அப்படி உட்கார்றாங்க. இவர் பாட்டுக்கு இம்மீடியட்டா அந்த ரெக்ரெஷன்க்குள்ள போயிர்றாங்க. இவருடைய முந்தைய பிறப்பு ஒரு ஞாபகம் தான் வருது. 1933வது வருஷம் ஜெர்மன் நாட்ல வாழக்கூடிய ஒரு யூதரா வந்து இவரு பிறக்கிறார். அவருக்கு வந்து ஒரு 25 வயது மதிக்கத்தக்கவரா இருக்கும்பொழுது, அந்த ஆர்மியில இருக்கிறாரு. அப்போ என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லும்பொழுது, இவர் ஒரு ஜெர்மானியர் தான். ஆனா ஜெர்மனியில வாழக்கூடிய ஒரு யூதர். இந்த பீரியட்லலாம் ஹிட்லர் உயிரோடு இருக்கார். இந்த இவர் யூதர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அவர வந்து அந்த ஆர்மியிலருந்து நீக்கிர்றாங்க. சரி, அவர் பாட்டுக்கு அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டுருக்கார். அவர வந்து கொன்னரும் செஞ்சர்றாங்க. ஏன்னா, இவர் யூதர் அப்படிங்கிறனால. இவர் ஒண்ணுமே பண்ணல. அவரு அவரு ஒரு யூதரா பொறந்தது ஒரு தப்பா? அப்படிங்கிற ஒரு நிலை தான். அவர் இறந்துர்றார். ஆன்மா மேல போகுது. ஆனா, அந்த ஆன்மா ஒரு குழப்பத்திலேயே இருக்கு. "ஏய் எதுக்குடா என்னைய கொன்னீங்க? நான் என்ன காரண காரியமே இல்லாம செத்து போயிட்டேன்." அந்த மாரி. சரிங்களா? இந்த வடிவேல் ஜோக் வர மாரி. "எதுக்கு அடிக்கிறேன்னே சொல்றாம அடிக்கிறீங்களேடா?" அப்படிங்கிற மாரி. "எதுக்கு கொன்னீங்கன்னே தெரியலயேடா, செத்து போயிட்டேன்டா. ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கே." அப்படின்னு ஒரு நெனப்பு அவருக்கு. அப்புறம் அப்படியே மேல போறாரு. மேல போம்பொழுது அவரு என்ன சொல்றாருன்னா, "நான் ஒரு 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 உருவம் தெரியல. ஆனா அது ஒருத்தங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியுது. அது ஒரு ஆன்மா. உருவம் தெரியல. இந்த சிலுவெட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? உருவம் இருக்காது. ஆனா அந்த வடிவம் மட்டும் இருக்கும். அப்படி ஒரு ஆன்மா வர்றாங்க. யார் அவங்க? யாருன்னு தெரியல. இவங்க தான் வந்து என்னைய வந்து அந்த மேல் உலகம் அப்படிங்கிறதுக்கு கூப்பிட்டு போவாங்க. போற இடம் வந்து அப்படியே ஒரு பஞ்சு பொதி போல சூப்பரா இருக்கு. வெண்ணிறத்தில ஒரு புகை மூட்டமா இருக்கிற மாரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இதுக்குள்ள போம்பொழுதே மனம் வந்து முழுமையான ஒரு நிறைவான ஒரு நிம்மதி அப்படிங்கிற ஒரு சூழல் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கு. அது வந்து நம்மள அப்படி புடிச்சு இழுக்கக்கூடிய ஒரு 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 தன்மை கொண்டதாக இருக்கு. அப்ப இதிலிருந்து நம்ம அப்படியே மேல போறோம். போம்பொழுது அங்க நெறைய பேர்த்த பார்க்குறோம். என்னுடைய தம்பி பார்க்குறேன். என் தம்பி வந்து அதாவது இந்த பிறப்புல. என்னுடைய தம்பி வந்து ஒரு ஆகா வழினாலும் ஆகா வழி. என்னைய வந்து எந்நேரமும் டென்ஷன் பண்ணி பார்க்கிறதே இவனுக்கு ஒரு வேல. எல்லா வேலையும் வந்து உருப்படாத வேலைய செஞ்சு என்னைய டென்ஷன் பண்ணி பார்க்கிறதே இவனுக்கு ஒரு வேல. அப்படி ஒரு தம்பி. அவன தான் நான் அங்க பார்க்குறேன். அடுத்தது வந்து என்னுடைய குழந்தைகள வந்து நான் அந்த இடத்துல பார்க்குறேன். என்னுடைய மனையாளையும் பார்க்குறேன். ஸோ இது இது இங்க இங்க என்னென்னலாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ, அவங்கள எல்லாத்தையும் அந்த இடத்துல அவரு பார்க்கிறார். அப்போ இந்த இடத்துல இப்படி பார்த்துட்டே போம்பொழுது அவங்க டாக்டர் என்ன கேட்குறாங்கன்னா, "உங்களுடைய மனைவியும் நீங்களும் ஒண்ணா தான் வந்து தொடர்ந்து எல்லா பிறப்புகளும் எடுப்பீங்களா?" அப்படின்னோனே, "ஆமா. கற்கால காலத்திலிருந்து நாங்க 2 பேரும் ஒண்ணாவே தான் பிறந்துட்டுருக்கோம். நாங்க 2 பேரும் ஆக்சுவலா சோல்மேட்டு." அப்போ இந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு போம்பொழுது, இவங்க 2 பேருமே ஆண் உலகத்தில குருமார்களாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ இவங்க ஏப்ப ஆன்மாக்கள் கிடையாது 2 பேருமே. ஆண் உலகத்தில இருவருமே குருமார்களாக இருக்கக்கூடியவர்கள்.
ஆன்மீகத்தில ஆன்மாக்களுக்கு பாடம் சொல்லி தருவாங்கல்ல, அந்த குருமார்களாக இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து ஒரு 12லிருந்து 14 இளம் ஆன்மாக்களை வழிநடத்தி செல்லுபவர்களாக இவங்க இருக்காங்க. இவங்களுடைய தலைமைக்கு கீழ அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இந்த வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த ஆன்மான்னு இருக்கும் பாருங்க. அந்த ஆன்மால ஒண்ணு தான் தம்பியாவும், இங்க குழந்தைகளாவும்லாம் வந்தது. ஸோ, இந்த கோவப்படுறது, இந்த தம்பியா வந்தவன் வந்து இவர போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. பின்ன சொல்றேன். அப்போ இவருடைய குருவாக ஆரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர மீட் பண்றாங்க. அப்போ அவரு வந்து விளக்கிச் சொல்லுகிறார். "நீ இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன?" அப்படின்னு விளக்கிச் சொல்றாரு. என்னன்னா, "நீ வந்து அந்த கோவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு இருக்கு பாத்தியா? அந்த உணர்வ வந்து நீ முதல்ல கையாளுவதற்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப முந்தைய பிறப்புல நீ அர்த்தமே இல்லாம உன்னைய கொன்னுட்டானுங்க. ஆனா நீ வந்து அவங்க மேல கோவப்படல. ஏய் என்னடா இப்படியுமாடா மனுஷங்க இருப்பீங்க? ஒரு அர்த்தம் இல்லாம ஒரு காரியம், ஒரு உயிர் போயிடுச்சு பாத்தியா? இது இது எவ்வளோ ஒரு லூஸ்தனமா இருக்குல்ல? அந்த இடத்துல நீ கோவப்படல. யார் மேலயும் பழி சொல்லல. இப்படிதான் இந்த உலகம் இல்ல. அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலைக்கு வந்துட்டு பாரு. நீ அங்க ஜெயிச்சுட்ட உண்மையாலுமே. ஆமா, உனக்கு நடந்தது அநீதி தான். ஆனா, உன்னுடைய ஆன்மா அதை எப்படி பார்த்ததுன்னா, இந்த உலகம் இப்படிதான் இல்ல. சரி அவன் மேல கோவப்பட்டு என்ன பண்றது? அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்ட. நீ மன்னிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்ட. நீ அந்த இடத்துல ஜெயிச்சுட்ட உண்மையாலுமே. இப்போ இருந்தாலும் அந்த முழுமையாக அந்த கோவம் அப்படிங்கிறது உன்னை விட்டு போயிடுச்சன்னா, அந்த ஒரு "என்னடா இப்படி?" அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு ஏக்கம். அது ஒரு சின்ன ஒரு பார்டர் லெவல்ல வந்து உனக்கு அந்த கோவம் அப்படிங்கிறது இன்னும் இருந்துகிட்டு தான் இருந்தது. இதை சரி செய்வதற்காக தான் இந்த பிறப்புல வந்து உன் தம்பி உன்னை வந்து டார்ச்சர் பண்றதுக்கு வந்திருக்கான். நீ வேலை செய்யக்கூடிய இடம் உன்னை போட்டு வாட்டி வதக்கிக்கிட்டே இருக்கு. இப்ப நீ என்ன பண்ற அப்படின்னா, இந்த கோவத்த நீ வெளிக்காட்டணும் முதல்ல. நீ என்ன பண்றேன்னா, உன் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிற. இல்ல, இல்ல. வெளிய சொல்லக்கூடாது. அடுத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி ஆயிரும். இல்ல நம்மளுக்கு ஒரு நிலை, ஒரு மரியாதை இல்லாம இப்படியே நெனச்சு உனக்குள்ளேயே போட்டு, 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 போட்டு இது பண்ணிக்கிற. எந்த உணர்வுகளும் தவறு கிடையாது. இது மனிதனுடைய சராசரி குணம். உணர்வுகள்ங்கிறது மனிதனுடைய சராசரி குணம். அது உனக்குள்ளேயே போட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னா, உன்னுடைய ஆன்ம முன்னேற்றம் அந்த இடத்துல நடக்கவே நடக்காது. நீ பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும். அந்த இடத்துல நீ மூஞ்சிய காமிக்கணும்னா, காமிச்சே ஆகணும். ஏன்னா, அப்பதான் அவன் வேலை செய்வான். உன் தம்பிய வந்து அவனுடைய போக்கிலேயே சரியாக அவன வழிநடத்தி செல்லணும். அவன்ட்ட நீ கோவப்படணும். அவன நீ எந்த இடத்துல நிறுத்தணுமோ நிறுத்தணும். எந்த இடத்துல சுதந்திரம் குடுக்கணுமோ குடுக்கணும். இது நீ வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் அப்படிதான். இது பண்ணாம நீ என்ன பண்றேன்னா, உனக்குள்ளேயே போட்டு, போட்டு வாட்டி வதங்கிக்கிட்டு இருக்க. உன்னுடைய ஆன்மா வந்து தன்னுடைய பலத்த இழந்து, உன்னுடைய முன்னேற்றம் குறைஞ்சுகிட்டே போயிட்டு இருக்கு. இத நீ பண்ணக்கூடாது. இத நீ புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தைய சொல்றாங்க. கூடவே வந்து டாக்டர் என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ இங்க எல்லா ஆன்மாக்களும் பிறப்பது எல்லாமே நமக்கு வழிகாட்டுவதற்காகவும், நீங்க கணவன், மனைவி பிறப்பது பிற ஆன்மாக்களை வழிநடத்துவதற்காகவும் தானா? அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் எந்த ஆன்மாக்களும் பொறக்கறது இல்லைன்ட்டார். அவன் 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 தேவைக்காக மட்டும் தான் இங்க பொறக்குறான். நான் இங்க வரும்பொழுது என்னுடைய முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் உதவி செய்யுது. அவ்வளோதான். நான் யாரையும் இங்க வழிநடத்த போறதில்ல. வேற யாரோ என்னையும் வழிநடத்த போறதில்ல. இந்த சூழல் என்னுடைய முன்னேற்றத்திற்கு நான் இங்க வந்து பயன்படுது. அவ்வளோதான். இப்படிதான் ஒருத்தரும் கீழ வர்றது. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேங்கிற பேச்சே இந்த இடத்துல கிடையவே கிடையாது. அவன் தேவைக்கு மட்டும் தான் இந்த இடத்துல வர்றான். அதற்கு அந்த சூழல்கள் நமக்கு உதவி செய்யுது. அவ்வளோதான். இதே நேரத்தில ஒரு முதிர்ந்த ஒரு ஆன்மாவையும் இவர்கள் பார்க்கிறாங்க. பார்க்கும்போது அந்த முதிர்ந்த ஆன்மா அவருக்கு பிறப்பு நின்னு போச்சு. சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து இந்த கர்ம பலன்களை பத்தி நல்ல முதிர்ந்த அறிவு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா. அவர் என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து இந்த பூவுலகுக்கு போறது அப்படின்னு சொல்லக்கூடியது, தீய கர்மங்களை செய்யாமல் இருப்பதற்கு பழகுவதற்காக. நல்ல கர்மங்கள சேர்த்துன்னு சொல்லல. நர்மகலன் க ந நல்ல கர்ம பலன்களை செய்யின்னும் அவரு சொல்லல. தீயதை செய்யாமல் இருப்பதற்குன்னு தான் அவரு சொல்றார். ஏன்னா, எந்த கர்ம பலன் செய்தாலுமே கீழ வருவோம். அது நன்மையோ, தீமையோ. அப்ப இது நிக்கணும்னு சொன்னா, நற்கர்ம பலன்கள் முதல் கொண்டு நிக்கணும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய யோகா வாசிஷ்டம் பிளேலிஸ்ட், பகவத்கீதை பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புரியும். சரிங்களா? இப்ப நான் இந்த மேட்டருக்குள்ள வரேன். இந்த தீய கர்மங்களை செய்யாமல் நிறுத்துவதற்குண்டான பக்குவம், உனக்கு இன்னும் ஒரு சில பிறப்புகள் தாண்டுற வரைக்கும் இன்னும் நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் உனக்கு அந்த அளவுக்கு முதிர்ச்சி இல்ல. ஆனா, இப்பலிருந்து அதற்குண்டான அ முயலுதல் அப்படிங்கிறத நீ செய்ய ஆரம்பி. இன்னும் ஒரு சில பிறப்புகள் தாண்டி வரும்பொழுது, முழுமையாகவே தீய பலன்கள் செய்வதை நீ முழுமையாகவே நிறுத்திருவ. அதற்கப்புறம் உன்னுடைய பிறப்பு நின்றும். அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த அவரு சொல்றார். சொல்லிட்டு இவருடைய அந்த குருகிட்ட வரும்பொழுது, அந்த குரு சொல்றார். பாரு, உன்னுடைய கோவம் அப்படிங்கிற சொல்ல வருது. அந்த ஒரு எந்நேரமும் அப்படி விறுவிறு விறுவிறுன்னே இருக்கக்கூடிய, அந்த கால்ல சுடுதண்ணி ஊத்துன மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு குணத்த நீ முதல்ல நிறுத்தணும். இது ஏன் வருதுன்னா, உன்னுடைய உணர்வுகள நீ வெளிக்காட்டாத ஒரு காரணத்தினால தான். காட்டுவதற்குண்டான ஒரு
ஒரு முடிவு அப்படிங்கிறது எடு. 1 இந்த வெளியில பேசாம இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா, நீ தைரியமான முடிவுகள் எடுக்கிறதிலேயே நீ தோத்து போயிடுற. ஸோ வாழ்க்கையில தைரியமான முடிவுகள் அப்படிங்கிறத நீ எடு அப்படின்னு சொல்லி அனுப்பி அவ்வளோதாங்க. டக்குனு முடிஞ்சிருது. இவர் எந்த கேள்வியுமே கேட்கல. இவர் ஒரு முந்தைய பிறப்ப வந்து காட்டிக் குடுத்தாங்க. "இங்க பாரு அது அங்க நடந்திருக்கு. அதில் நீ ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச. ஆனா மனதளவுல இன்னும் ஒரு சின்ன ஒரு ஒரு டிராபேக் மட்டும் இருக்கு. அதற்குண்டான பிறப்பு இங்க இதுதான். இந்த இடத்துல உனக்கு வேலை இப்படிதான் இருக்கு. சொந்தக்காரன் இப்படிதான் இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். ஓகேப்பா இதுதான் நீ பண்ணணும்." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அவ்வளோதான். இவர் எந்த கேள்வியும் கேட்கல. அவங்களும் அதற்கு உண்டான பதில் எதுவும் சொல்லணும்னு அவங்க என்ன தேவையோ அத சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. 1 வருஷம் கழிச்சு இந்த டாக்டர் வந்து மறுபடியும் அவர் கூட பேசுறாங்க. இந்த ஹவர்ட் அப்படிங்கிறவரு கூட பேசுறாங்க. அப்ப பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு படகு உண்டுங்க. இவங்க பணக்காரங்க தானே. இந்த படகு சவாரி போற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய படகே உண்டு. ஆனா கணவன், மனைவி வேலையிலேயே இது பண்ணிட்டு இருக்கிறது படகு சவாரி கூட போனதில்ல. ஆனா படகெல்லாம் உண்டு. இப்ப இவங்க வீட்ல இருந்து அந்த படகுக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் தள்ளி போணும். இவங்க என்ன முடிவு பண்றாங்க, கணவன் மனைவி இருவரும் பேசி, நம்ம வந்து இந்த வேலைய ரிசைன் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு, இங்க இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு, நம்ம வந்து இந்த படகு இருக்கக்கூடிய அந்த துறை இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்திற்கு போய் அங்க ஒரு சொத்து வாங்கிக்குவோம். வாங்கிட்டு, நம்ம வந்து கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கைய வந்து கொஞ்சம் நிம்மதியா அனுபவிப்போம். அவ்வப்போது நம்ம அப்படியே படகு சவாரி போவோம். முதல்ல நம்ம 2 பேரும் ரிலாக்ஸ்டா இங்க இருப்போம். பின்ன நம்ம அந்த இடத்துல என்ன நம்மளுடைய திறனுக்கு ஏற்றார் போல வேலைய தேடிக்குவோம். தேடிட்டு நம்மளுடைய வாழ்க்கைய சரி செய்து கொள்வோம் அப்படின்னு நாங்க பேசுனோம். 2 பேரும் வந்து சரியா தான் முடிவெடுத்தோம். நாங்க வந்து எல்லாம் அந்த சொத்து பத்து எல்லாத்தையும் வித்துட்டு, நாங்க சரியா முடிவெடுத்ததற்கு ஏற்றார் போல அதான் அங்க முக்கியம். ஃபர்ஸ்ட்டு தைரியமா முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்ததற்கு ஏற்றார் போலவே செயலையும் செய்தார்கள். அதான் அங்க முக்கியம். அப்போ தைரியமா அந்த ஒரு முடிவெடுத்தாங்க. அதற்கு ஏற்றார் போலவே இங்க வந்தாச்சு, சொத்து வாங்கியாச்சு. இங்க அதற்குண்டான வேலை அப்படி நிமித்தங்கள் எல்லாம் செட்டும் ஆயிடுச்சு தானாவே. இவங்க எப்பவுமே அந்த வேலைய ரிலாக்ஸ்டான வேல. வேலை செஞ்சுட்டு அப்படியே அந்த படகு சவாரி போயிட்டு, இப்போ எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்ப நான் வந்து அந்த பழைய மாரி எங்க கோவப்படணுமோ கோவப்படுறேன். ஆனா, அதே நேரத்தில திருப்பி என்னுடைய பழைய நிலைமைக்கு சாந்தமான ஒரு நிலைமைக்கு வந்துர்றேன். எதையும் நான் எனக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சுக்கிறது இல்ல. சொல்லணும்னா சொல்றேன். வேண்டான்னா வேண்டான்னு விட்டர்றேன். ஸோ, அந்த ஒரு ஓப்பன்னஸ் அது வந்து எனக்கு கம்ப்ளீட்டா வந்துடுச்சு. என்னுடைய மனைவியும் இப்ப வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றா. என்னுடைய குழந்தைகளையும் நல்லபடியா எங்கனால வளர்த்த முடியுது. என் தம்பிகிட்ட வந்து என்னுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப மாறிடுச்சு. உண்மையாலுமே இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் காரணத்தினால என்னுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு பாதையில வந்து எனக்கு இப்ப போக ஆரம்பிக்குது. இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க என்ன பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது இப்ப எனக்கு நல்லா தெளிவா புரியுது. அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டையும் சொல்றாருன்னு பாருங்களேன். ஸோ இத நம்மோட பொருத்தி பார்ப்போமே. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உணர்வுகள அது கட்டுப்படுத்துறது இல்ல. அத கையாள தெரிந்து கொள்ளுவதுங்கிறது தான் வந்து சரியான ஒரு வார்த்தை. கையாள தெரியாம நம்ம என்ன பண்றோம்னா கட்டுப்படுத்துறோம். அது வந்து நம்மளையே நாமளே அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். ஸோ இனிமேல் அத நம்ம வந்து செய்யாம இருக்கணும். சரிதானுங்களா? ஆல்ரைட். அண்ட் முடிவெடுக்கக்கூடியதையும், தைரியமாக முடிவெடுப்பதிலயும் ஒரு ஒரு இது வேணும். ஒரு தைரியம் அப்படிங்கிறது வேணும். அதையும் வளர்த்திக்கலாம். எஸ். ஆல்ரைட். ஸோ இது இன்னைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளுடைய பாட்காஸ்ட் சேனலையும் பாருங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அதில வந்துட்டே இருக்கு. வேற என்ன? இங்கிலீஷ் பாட்காஸ்ட்ஸ் வரப்போகுது. ம். அதே சேனல்ல தான். புதுசாலாம் சேனல் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ 2 சேனலையும் பாருங்க. வீடியோஸையும், சேனலையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நண்பன். நன்றி.